அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோல 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. நசையி என்பதன் பொருள். விருப்பம், விரும்பி, துன்பம், கவனித்து. ஆன்சர் விரும்பி. நசையி என்பதன் பொருள் விரும்பி. கொஸ்டின் 2. உயிர் அளபெடை எத்தனை வகைப்படும்? 2, 3, 5, 6. ஆன்சர் 3. உயிர் அளபெடை 3 வகைப்படும். அவை யாவை? உயிர் அளபெடை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் எழுத்துக்கள் அளவெடுப்பது, அதாவது உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிர் எழுத்துக்கள் நீண்டு ஒலித்தல், அதற்கு பெயர் தான் உயிர் அளபெடை. உயிர் அளபெடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபெடை அல்லது இசைநிறை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை என 3 வகைப்படும். கொஸ்டின் 3. நெட்டு எழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை எதுவும் இல்லை. ஆன்சர் செய்யுளிசை அளபெடை. நெட்டு எழுத்து அளபெடுப்பது செய்யுளிசை அளபெடை. நெட்டு எழுத்து அப்படின்னா என்ன? சிம்பிளான கான்செப்ட் தான். நெட்டு எழுத்து அப்படின்னா நீண்டு ஒலிக்கும் எழுத்து. இந்த நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் செய்யுளிசை அளபெடையில எப்படி வரும்? செய்யுளிசை அளபெடைனா என்ன? இப்போ ஒரு செய்யுள் பகுதி இருக்கு அப்படின்னா அதுல ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைவு செய்வது செய்யுளிசை அளபெடை ஆகும். கொஸ்டின் 4. மொழி என்பது எத்தனை வகை? 2, 3, 5, 6. ஆன்சர் மொழி 3 வகை. இது நம்ம இலக்கணத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர தமிழ், தெலுங்கு, உருது அந்த கான்செப்ட்ல போயிடக்கூடாது. இலக்கணத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும். இலக்கணத்தின் அடிப்படையில் மொழி 3 வகைப்படும். அவை யாவை? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கொஸ்டின் 5. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர்? திருமூலர், அகத்தியர், வள்ளுவர், தொல்காப்பியர். ஆன்சர் தொல்காப்பியர். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். கொஸ்டின் 6. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? தென்றல் விடுத்தூது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு. ஆன்சர் சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 7. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர்? இளங்கோவடிகள், ஔவையார், பலப்பட்டை சொக்கநாத புலவர், திருமூலர். ஆன்சர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். கொஸ்டின் 8. வழித்தொழில் ஆண்ட உரவோன் என குறிப்பிடப்படும் மன்னன்? ஆன்சர் கரிகாலன். வழிதொழில் ஆண்ட உரவோன், அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, வழி என்பதற்கு காற்று என்பது பொருள். கடலில் செல்லும் மரக்கலன்களை காற்று அடிக்கும் திசையில் செலுத்துவதில் வல்லவர்கள். அந்த கான்செப்டை வச்சு கரிகால சோழன் அவர்களை வச்சு பாடியிருக்காங்க. இந்த பாடலை பாடியவங்க வெண்ணி குயத்தியார். கொஸ்டின் 9.
உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு? இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான். ஆன்சர் இந்தியா. உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு இந்தியா. கொஷின் 10. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? குஜராத், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா. ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. 10 கொஷின் இதோட முடியுது. இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஷின் 1. ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் அமைந்த நூல்? ஆன்சர் திருமந்திரம். ஒன்றே குலம் என்னும் கவிதை பாடல் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். கொஷின் 2. நம்பர் என்னும் சொல்லின் பொருள்? ஆன்சர் அடியார். நம்பர் என்னும் சொல்லின் பொருள் அடியார். கொஷின் 3. சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர்? ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. கொஷின் 4. அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார்? ஆன்சர் தென்னிந்திய. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். கொஷின் 5. அயோத்திதாசர் நடத்திய இதழ்? அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கொஷின் 6. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர்? சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன். கொஷின் 7. அசை டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். அசை 2 வகைப்படும். கொஷின் 8. அடி டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 5. அடி 5 வகைப்படும். கொஷின் 9. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள்? ஆன்சர் 6. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. கொஷின் 10. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை? ஆன்சர் 3. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகை 3. எழுத்து 3 வகைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் நியூ சிலபஸில் 182வது பக்கத்தில் இருக்கு. யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். குறில், நெடில், ஒற்று. ஸோ யாப்பு இலக்கணத்தை படித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 182 நியூ சிலபஸ். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து அமைவது? ஆன்சர் சீர். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது சீர். கொஸ்டின் 12. அறநூல்கள் பல அமைந்த பா? ஆன்சர் வெண்பா. அறநூல்கள் பல அமைந்த பா வெண்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா? சங்க இலக்கியங்கள் பலவும் அமைந்தப்பா ஆசிரியர்ப்பா. கொஷின் 14. திருப்பாவை என்னும் நூலை இயற்றியவர்? திருப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் ஆண்டாள். கொஷின் 15. திருவெம்பாவை இயற்றியவர் யார்? திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருப்பாவை, திருவெம்பாவை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்ததா கொஷின் 16. இகல் என்னும் சொல்லின் பொருள்? இகல்னா பகை. இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை. கொஷின் 17. வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர்? ஆன்சர் மு. மேத்தா. வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் மு. மேத்தா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற மேத்தாவின் நூல்? சாகித்ய அகாதமி விருது பெற்ற மு. மேத்தாவின் நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கொஷின் 19. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்? ஆன்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். கொஷின் 20. பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. கொஷின் 21. இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம்? முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் இங்கிலாந்து. முதலாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு?
ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. ஆன்சர் 1927. கொஸ்டின் 25. பிரிது மொழிதல் அணியில் மட்டும் இடம்பெறும். ஆன்சர் உவமை. பிரிது மொழிதல் அணியில் மட்டுமே இடம்பெறுவது உவமை. கொஸ்டின் 26. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி. ஆன்சர் வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. கொஸ்டின் 27. ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி. ஆன்சர் இரட்டுற மொழிதல். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. கொஸ்டின் 28. நெறி என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. கொஸ்டின் 29. பான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பான் கூட்டல் ஒளி வானொலி. ஆப்ஷன் ஆர் சரியான விடை வானொலி. கொஸ்டின் 30. நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 நாமக்கல் கவிஞர் படைப்புகள். லாஸ்ட்ல இருக்குது இல்லையா காந்தி புராணம், அது நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. காந்தி புராணத்தின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார். கொஸ்டின் 34. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர். ஆன்சர் வே ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே ராமலிங்கனார். அடுத்ததா கொஸ்டின் 35. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இவ்வடிகள் பாடியவர். ஆன்சர் வே ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இவ்வடிகளை பாடியவர் வே ராமலிங்கனார். கொஸ்டின் 36. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இசைப்பாடல் இலக்கியம். இசைப்பாடல் இலக்கியம். ஆன்சர் பரிபாடல். இசைப்பாடல் இலக்கியம் பரிபாடல். கொஸ்டின் 38. அகம் புறம் மெய் பொருள்களை கொண்ட இலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். அகம் புறம் மெய் பொருள்களை கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள். வான்புகழ் கொண்ட இலக்கியம். வான்புகழ் கொண்ட இலக்கியம் திருக்குறள். தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை. தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை பொன். கொஸ்டின் 41. மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். ஆன்சர் கேட்டல். மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும். கொஸ்டின் 42. ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஆன்சர் எழுத்து. ஒலியின் வரி வடிவம் எழுத்து. கொஸ்டின் 43. பேச்சு மொழியை டேஸ் என்றும் கூறுவர். ஆன்சர் உலக வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். கொஸ்டின் 34. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது. ஆன்சர் பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. கொஸ்டின் 45. மனிதனின் சிந்தனை காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம். ஆன்சர் எழுத்து மொழி. மனிதனின் சிந்தனை காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் எழுத்து மொழி. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. ஆன்சர் தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. கொஸ்டின் 47. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் வட்டார மொழி. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. கொஸ்டின் 48. இரட்டை வழக்கு மொழி. ஆன்சர் தமிழ். இரட்டை வழக்கு மொழி தமிழ். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர். ஆன்சர் தொல்காப்பியர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு பற்றி குறிப்பிடுபவர் தொல்காப்பியர். கொஸ்டின் 50. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர். ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கொஸ்டின் 1. குற்றியலுகரத்தின் வகைகள். ஆன்சர் 6. குற்றியலுகரத்தின் வகைகள் 6.
கொஸ்டின் 2 குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை. குற்றியல் உகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 3 குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை மாத்திரை. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கொஸ்டின் 10 சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். கொஸ்டின் 5 குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கொங்கியாது. குற்றிய லிகரம் பயின்று வந்த சொல்லு கொங்கியாது. இகரம் அப்படின்னா ஈ சவுண்ட் வரும். கீ என்பது ஈன்னு சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் கான்செப்ட். கொஸ்டின் 6 பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பந்து. முற்றியல் உகரம் அல்லாதது பந்து. கொஸ்டின் 7 மென்தொடர் குற்றியலுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் மஞ்சு. மென்தொடர் குற்றியலுகரம் மஞ்சு. கொஸ்டின் 8 இடைத்தொடர் குற்றியலுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எய்து. இடைத்தொடர் குற்றியலுகரம் சான்று எய்து. கொஸ்டின் ஆன்சர் சொல்றதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தொடர் அப்படின்னா என்னது? எரல வழல, இதுதான் இடைத்தொடர். இந்த எழுத்து இடம்பெற்ற சொல்லு எய்து. கொஸ்டின் 9 தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் டேஸுக்கு சான்று. ஆன்சர் குற்றிய லிகரத்துக்கு சான்று. தோப்பியாது கேண்மியா ஆகிய சொற்கள் குற்றிய லிகரத்துக்கு சான்று. கொஸ்டின் 10 ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் சுரதா. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர். ஆன்சர் சுரதா. உவமை கவிஞர் சுரதா. தேன்மழை துறைமுகம் அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர். ஆன்சர் சுரதா. தேன்மழை துறைமுகம் அமுதும் தேனும் முதலிய நூல்களை படைத்த கவிஞர் சுரதா. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலிற்கு தமிழ் வளர்ச்சிக் கழகம் பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். கொஸ்டின் 15 கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இந்த புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் காடு கூட்டல் ஆறு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. கொஸ்டின் 18 தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்த இடம். ஆன்சர் கோவை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோவை. கோவையில மேட்டுப்பாளையம். கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு எது? ஆன்சர் யானை. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதியாக உள்ள விலங்கு யானை. கொஸ்டின் 21 வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஐ என்பது 2 மாத்திரை. ஒரு சொல்ல முதல்ல வரும்போது அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இடையிலும் இறுதியிலும் வந்தால் அது 1 மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும். இப்போ வேட்கை, இப்போ கை என்பது கடைசியில் ஐ வந்துருக்கிறதுனால 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. இதுவே ஐ ஃபர்ஸ்ட்ல வந்துருந்துச்சுன்னா அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனியாக வந்துச்சு அப்படின்னா அது 2 மாத்திரையில் வரும். கொஸ்டின் 22 மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆன்சர் பார்த்துக்குங்க. பணம் கிடைத்தது. இதை எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சுழினா 3 சுழினா பி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மகர குறுக்கம் இடம்பெறும். இதில் எதனா ஒன்று வரலை அப்படின்னா அதில் மகர குறுக்கம் இடம்பெறாது. பணம் கிடைத்தது சாதாரணமாக அப்படியே சொல்கிறோம். அதனால குறுக்கம் இடம்பெறலை. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது.
சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். மூவிடங்களிலும் குறுகும் குறுக்கம் எது? ஐகார குறுக்கம். அடுத்ததா கொஸ்டின் 25. சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டுமே குறுகும் குறுக்கம் ஔகார குறுக்கம். வையம், சமையல், பறவை ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஐகார குறுக்கம். வையம், சமையல், பறவை இதில் பயின்று வர குறுக்கம் ஐகார குறுக்கம். கொஸ்டின் 27. ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம். ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லில் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகர குறுக்கத்தின் மாத்திரை அளவு. மகரம் என்பது அரை மாத்திரை. அது எதனா ஒரு இடத்துல குறுகி வரும்பொழுது கால் மாத்திரையா. மகர எழுத்துக்கு பக்கத்துல பகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க குறுகி ஒலிக்கும் கால் மாத்திரையா. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஆயுதம் அரை மாத்திரை, அது குறுகும் போது கால் மாத்திரை. குறுக்கம் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து அரை மாத்திரை, அது குறுகி ஒலிக்கும் போது கால் மாத்திரை. மெய்யெழுத்து பெறும் மாத்திரை அளவு. மெய் எழுத்து பெறும் மாத்திரை அளவு அரை மாத்திரை. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் 1. உயிர்க்குறில் பெறும் மாத்திரை அளவு 1. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு. உயிர் நெடில் பெறும் மாத்திரை அளவு 2. எடுத்துக்காட்டு ஐ. உயிர் நெடில் அது. பலம் வந்தான், போன், மருணம் ஆகிய சொற்களில் பயின்று வரும் குறுக்கம். ஆன்சர் மகர குறுக்கம். மகர குறுக்கம் பயின்று வரும் மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. பகர எழுத்து 2 சுழினா 3 சுழினா அந்த இடத்துலலாம் மா என்ற அந்த மகர குறுக்கம் குறுகி ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆயுத குறுக்கம் இடம்பெறாத சொல் அஃது. ஆயுத எழுத்து முழுமையா ஒலிக்குது, அரை மாத்திரையில் ஒலிக்குது. மீதம் இருக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்குது. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். ஆன்சர் காவற்பெண்டு. கோப்பெரு நெற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. 8 தொகை நூல்களில் ஒன்று. ஆன்சர் புறநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். ஆன்சர் புறநானூறு. தமிழர்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 39. கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி டேஸ் மன்னன். ஆன்சர் சோழ மன்னன். கோப்பெரு நற்கிள்ளி சோழ மன்னன். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல். காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. காவற்பெண்டு பாடிய பாடல் அமைந்த நூல் புறநானூறு. யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. கொஸ்டின் 42. கல்குட்டல் அலை என்பதன் பொருள் கல்லலை. கல்குட்டல் அலை, கல்லலை. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர். புலி தங்கிய குகை. ஆன்சர் காவற்பெண்டு. புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்த பாடலை எழுதியவர் காவற்பெண்டு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. கொஸ்டின் 45. பாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாசல் அலங்காரம். பாசல் கூட்டல் அலங்காரம், பாசல் அலங்காரம். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர். ஆன்சர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை தொகுத்து நூலாக வெளியிட்டவர் நா. வானமாமலை. கொஸ்டின் 47. கட்டபொம்மனின் நாடு. ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மனின் நாடு பாஞ்சாலங்குறிச்சி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம். ஆன்சர் சாயல்குடி.
முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. கொஸ்டின் 49. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். ஆன்சர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் நேதாஜி. கொஸ்டின் 50. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். ஆன்சர் திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.